நெல்லுக்கு பாயிற தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் பாயும் அப்படிங்கிறது பழமொழி. வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் அவங்க ஒரு திட்டத்தை உடனடியாக கொண்டு வந்தால் தமிழ்நாடு மிக வேகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன திட்டம் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம இலவசமாக கொடுக்க வேண்டியது ரெண்டு தான். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். ஆனால் அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷமாக இலவசங்கிற பேரில் நிறையா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னமே மக்களே எதிர்பாராத வகையில் ஒவ்வொருத்தர் வங்கி கணக்குலேயும் பணம் நிறையா வந்திருக்கு. இது அந்த நேரத்துக்கு மக்களை ஒரு மாதிரி சந்தோஷப்படுத்தினாலும் அது நிரந்தர ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பணம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அவங்க சுயமாக சம்பாதிச்சா தான் அதுக்கான அருமை தெரியும், அதுக்கான பலன் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த மாதிரி வரப்போகிற 2026 தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதோ அவங்க உடனடியாக கொண்டு வர வேண்டிய ஒரு திட்டம் என்ன அப்படின்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு அதிகாரிகளுடைய குழந்தைகள், அதாவது மத்திய அரசு அலுவலராக இருந்தாலும் பரவாயில்ல, மாநில அரசு அதிகாரிகள் அலுவலர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய பிள்ளைகள் கட்டாயமாக அரசு பள்ளியில் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் அதனால் என்ன ஆகுனா, எல்லா பேருமே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு, மாநில அரசு, அரசு நிர்வாகிகளோட பிள்ளைகள் பூராமே அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பள்ளிக்கூடத்தோட தரம் உயர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தார் நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இந்த மாதிரி நாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தேவையான நிதியில் நாங்கள் பாதி தரோம், அந்த பகுதியில் இருக்கவங்க மீதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தார். எதுக்கு முழுமையாக செயல்படுத்தணும், எதுக்கு மக்களை எதிர்பார்க்கணுன்னே இல்லாமல் கல்விக்கு பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு படிக்க பள்ளிக்கூடம் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் போய் பிச்சை எடுத்தாவது நான் அந்த ஏரியாவில் பள்ளிக்கூடம் உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னார். அந்த காலமெல்லாம் மலை ஏறி போய் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா நான் பாதி போகிறேன், நீங்கள் பாதி போகிறங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் சரி வராது. இப்போ என்ன கொண்டு வரணும், அனைத்து அரசு அதிகாரிகளுடைய பிள்ளைகள் அனைத்துமே அரசு பள்ளிகளில் படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பொதுமக்களுக்காக செய்கிறாங்களோ இல்லையோ தன்னுடைய பிள்ளை கல்வி பெருசாக படிக்கணும் அப்படிங்கிறக்காக அனைத்து வசதிகளும் கண்டிப்பான முறையில் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறதுனால அனைத்து உண்மையிலே நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கான வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை சிந்திக்கணும். சிந்தித்து வரப்போகிற 2026 ஆட்சி அமைக்க போகிற முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அனைத்து பிள்ளைகளும் பயன்பெறும் வகையில் இருக்கும். புல்லுக்கு பாயிறது கொஞ்சம் நெல்லுக்கும் பாயட்டும். இது புதுமொழி.